கொடுத்தது வரைக்கும் கூட சொல்லியிருக்கிறேன். எனக்கு உண்மையாகவே அப்படி ஒரு சந்தோஷம் நடந்தாக்கா நான் எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுவேன். ஐயா வச்சு சம்பாரிச்சு எனக்கு பணம் வருது அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லாதவங்களுக்கு போய் நான் செய்வேன். ஏன்னா நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குது, அது மீறி நான் என்ன பண்ண போகிறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு போய் உதவி பண்ணுவேன். அவங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், அது போட்டு தருவேன். எத்தனை ஊனமுற்ற ஆசிரமங்கள்லாம் இருக்குது திருவண்ணாமலைலாம். நான் பிறந்த ஊர்லாம் திருவண்ணாமலை தான். ஏதாவது எனக்கு ஒரு அதிசயம் நடந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு போவேன். எனக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க வயசான அம்மாங்களாம், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவில் அவங்க எல்லாருமே நான் காட்டுவேன். அதனால் எனக்கு என்னது சும்மா விளம்பரம் தேடணும், அதை தேடணும். ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ஷேர் ஷாட்டு, எந்த ஆப்லேயும் இல்லாத ஆப்பே இல்லை. நான் எல்லாத்துலேயுமே ஒரு லெவலில் தான் இருக்கிறேன் நான். ஆனால் இந்த லெவல் வர்றதுக்கு எவ்வளோ அசிங்கத்தை நான் சந்தித்து வந்திருக்கோம் நான். சரியா, ஒரு ஆம்பளையாக வாழ்கிறவங்களும் அசிங்கம் அவமானன்றது நிறைய விஷயங்களில் பேசுகிறோம். நம்ம ஒரு பொண்ணாக பிறந்து ஊர் விட்டு ஊர் வந்து